4 மணி நேரம் பேட்டரி பேக்கப்பில் இயங்குற மாதிரி ஒரு சூப்பரான மினி ஃபேனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் 178 சைஸில் இருக்க இந்த மினி ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து லைட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லைட்டு பொறுத்த வரைக்கும் 2 பிரைட்னஸில் வந்து எரியுது. இது மட்டும் இல்லாமல் ஃபேனு பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 4 மணி நேரம் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட கம்ப்ளீட்டான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேட் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 1300 தான் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பஜாஜோட பிக்மி கோ அப்படிங்கிற ஒரு மினி ஃபேனை தான் வந்து பார்க்க போகிறோம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் பேக்கப் போகிற மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி ஃபேன் தான். ஸோ இதோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 2400 mAh லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடாக வந்து 2000 RPM வரைக்கும் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இது 8 வாட்ஸ்ன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கும் கரண்ட்டும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வாரண்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர்னு லெஃப்ட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பஜாஜோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் வேணால் அவைலபிள் இருக்குது. வேணால் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜோட எல்லா ப்ராடக்ட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சி டைப் சப்போர்ட் உள்ள மாதிரி ஒரு சார்ஜர் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து செப்பரேட்டாக வராது. நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு யூஎஸ்பி கேபிள் கூட வந்து மொபைல் சார்ஜில் இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. இல்லை ஆல்ரெடி சி டைப் சார்ஜர் வீட்டில் ஏதாவது ஒரு மொபைலுக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே அவங்க காமிச்சிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லி சார்ஜ் த ப்ராடக்ட் பிஃபோர் யூஸ்னு கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் த ப்ராடக்ட் டியூரிங் ஸ்டோரேஜ்னு கொடுத்துட்டு பீரியாடிக்கலி சார்ஜ் த ப்ராடக்ட் அட்லீஸ்ட் 8 hours எவரி 3 months வென் ஸ்டோரேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாலுமே சரி இதை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி யூஸே பண்ணாமல் இருந்தாலும் 3 months ஒன்ஸ் வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை டில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து 180 டிகிரி நீங்கள் மேலேயும் கீழே வந்து இதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து டேரெக்டாக வந்து காமிக்கிறேன். ஸோ பாக்ஸை இப்போ நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா ஃபேன் வந்து செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாக்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாரண்டி கார்டு. ஸோ பஜாஜின்னு போட்டு வாரண்டி கார்டு 1 year வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபேனை குறிப்பாக பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவல் டைப்பில் நல்லா வந்து ஈஸி டு கேரியாக வந்துருக்கு. ஸோ வெயிட்டு பொறுத்த வரைக்கும் செம வெயிட்லெஸ்ஸு. ஸோ உண்மையாலுமே வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி நினைக்கல. ஸோ ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கா ஆப்ஷனு. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதா லைட்டாக, அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்ச்சு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர். இது எல்லாத்தையுமே நான் இப்போ ஒன்று ஒன்றா வந்து காமிக்கிறேன். ஸோ லைட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பஜாஜ்னு கொடுத்து அதோட மாடல் நம்பரு, அது இல்லாமல் கோடு, அது இல்லாமல் ஸ்வீப்புன்னு போட்டு 178 அதுதான் வந்து ஃபேனோட சைஸு. அந்த மாதிரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 volt டிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் இருக்காங்க. இதுதான் வந்து அந்த சி டைப் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பவர் பேங்க்லேருந்து கூட வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜஸ்ட் வந்து 7 to 8 watts தான் வந்து இது கம்ப்ளீட்டாகவே வந்து எடுக்குது டிசியில். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ரப்பரில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒன்றாலுமே வந்து மூவ் ஆகுறது, உழுவுறதுலாம் இருக்காது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பட்டனை லெஃப்ட் சைடில் இருக்க பட்டன் அழுத்திங்கன்னா வந்து லைட் வந்து ஆன் ஆகிடும். ஸோ அகைன் அதே பட்டனை திரும்ப கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைட் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 2 லைட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணோன்னா நல்லா பிரைட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இது வெளிச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நான் இன்கேஸ் இதே டார்க்கில் வைக்கிறேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேனே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் எமர்ஜென்சி லைட்டு மட்டும் வேணா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லைட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஈவன் மொபைலில் இருக்க லைட் அளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த லைட்டு வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபேன் கூடயே அந்த லைட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 hours கம்மியாக வந்து சார்ஜ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரைட் சைடு பட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் ஃபேனுக்கான பட்டனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 ஸ்பீடில் வந்து ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நம்பரில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வந்து ரன் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இன்கேஸ் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, பக்கத்தில் வந்து
ஃபேனை வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இப்போ செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இதோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 178 mmங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சின்ன சைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ தேர்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்பீடு. ஸோ நீங்கள் வந்து இந்த மீடியம் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் வந்து சாலிடாக வந்து வரும். ஸோ லாஸ்ட் ஒன்றில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் ப்ளூவில் வந்து இதுதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்பீடு. ஸோ இதில் வந்து ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 4 ஹவர்ஸுக்கு வந்து கொஞ்சம் குறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து வந்தது. ஸோ அதுவே வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்து வச்சிருக்கப்போ இதில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்க போதே வந்து நீங்கள் இதோட பிளேடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே கீழே வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே ஒரு 180 டிகிரி கீழே ஒரு 180 டிகிரி எப்படி வேணுமோ வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது ஓவல் ஷேப்பில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணுமோ இதை வந்து மாட்டிக்கிட்டு ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஈவன் நீங்கள் வந்து இதை எங்கேயாவது ஹேங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாகவும் தெரியும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து டேரெக்டாக வந்து லைட்டுக்கு மேலேயே இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து கீழெல்லாம் வச்சிருக்க போது பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டு லைட்டை வந்து இன்வெர்ஸாக தலையில வந்து தொங்க விடுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டோட ஸ்ப்ரெட்டும் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க்ல வந்து சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேனையுமே ஃபுல்லாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ஃபேன் வந்து ட்ராப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் மூலியமாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேட்டரி சிம்பிளில் வந்து ரெட் கலரில் வந்து லைட் எரியும். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து நீங்கள் வாங்குறப்போ வந்து அரௌண்ட் 8 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் போடுங்க. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து வச்சா வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு 2 அடிக்கு ஒன்ஸ் வந்து பேப்பர் வந்து வச்சுருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது 2 டைல்ஸு. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 5 டைல்ஸுக்கு வந்து நம்ம வந்து நீட்டுக்கு வந்து பேப்பர் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி ஷோ பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்ம வந்து ஃபேனை வந்து வச்சுட்டு ஆன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 பேப்பர் வந்து பறந்து போனதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பேப்பர் வந்து பறந்து போகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்றில் வந்து நம்ம வந்து வைக்கிறோம் இப்போ ஃபுல் ஸ்பீடில். ஸோ அதில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே எல்லாமே பறந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 அடிக்கிட்ட இருக்கிற அந்த லாஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து போகிறத வந்து நம்ம 2000 RPM ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாலுமே ஒரு சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ சிம்பிளாக சொல்கிறதுக்கு இந்த அளவுக்கு வந்து இதோட பவர் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேஷனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பேட்டரி லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ரெட்டில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குங்கிறதுக்கான இண்டிகேஷன். இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1320 ரூபாய்க்கு நம்ம வந்து அமேசான்ல வந்து வாங்கியிருந்தோம். இதே ஃப்ளிப்கார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 1340 ரூபா சம்திங் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்ட் பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதோட அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதுலேயே நீங்கள் கம்மி ரேட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே பஜாஜில் பிக்மி ஏர்லைட்னு ஒரு மாடலும் வந்துருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1099 ரூபா வரும். ஸோ அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பிக்மி ஏர்லைட்டுங்கிறது கொஞ்சம் சின்னது. ஆல்ரெடி நம்ம சேனலில் அரௌண்ட் 4-5 ஃபேன்ஸுக்கு மேலே டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க, இதில் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அன்மஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸோ இல்லை ஃபீட்பேக்கோ இருந்தாலும் அதுலேயும் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.